குருக்ஷேத்திர போரின் நடுவில் துரோணாசாரியர் அம்புகளைப் பொழிந்து பாண்டவர்களின் படையை அழித்துக் கொண்டிருந்தார். யாராலும் அவரை எதிர்க்க முடியவில்லை. அப்போது கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் சொன்னார், துரோணர் போரிடும் வரை வெற்றி கிடையாது. அவரை மனதளவில் சோர்வடையச் செய்ய வேண்டும். பீமன் ஒரு யானையை வதை செய்து முழங்கினார். அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான். துரோணர் அதிர்ந்து யுதிஷ்டிரரிடம் வந்து கேட்டார், என் மகன் உண்மையில் இறந்து விட்டானா? நீ எப்போதும் பொய் சொல்லாதவன், நீ சொல்வதே எனக்கு நம்பிக்கை. யுதிஷ்டிரர் பெரும் குழப்பத்தில் நின்றார். சத்தியத்தை காக்கலாமா, இல்லையெனில் போரில் தர்மத்தை காக்கலாமா? சில நொடிகள் மௌனத்தில் இருந்த அவர் மெதுவாக சொன்னார், அஸ்வத்தாமன் ஹதர் குஞ்சர. அஸ்வத்தாமன் இறந்தான், ஆனால் அது யானை. ஆனால் குஞ்சர என்ற சொல்லை அவர் தாழ்த்திச் சொன்னதால் துரோணர் கேட்கவில்லை. அவர் மகன் உயிரிழந்து விட்டான் என்று நம்பினார். மனம் தளர்ந்து வில்லை தரையில் விட்டார். அந்த தருணத்தில் திருஷ்டத்யும்னன் முன்னேறி துரோணரை வதித்தான். இவ்வாறு யுதிஷ்டிரர் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சொன்ன அந்தச் சிறிய பொய் மகாபாரத வரலாற்றையே மாற்றியமைத்தது. மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.